இங்க கடல்ல இருந்து ஒருத்தன் ஒரு கைப்பிடி மரத்தூளை எடுக்கிறான். அதை பார்த்த எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த போட் ரிப்பேர் ஆகி பல மாசமா கடலையே மிதந்துட்டு இருந்ததால அதோட அடிப்பகுதி அழுக ஆரம்பிச்சதுக்கான அடையாளம் தான் அது. உடனே ஒரு பெரிய சுறா பாதுகாப்பு கூண்ட கடல்ல தூக்கி போடுறாங்க. அதுக்குள்ள ஜாக்குங்கிற ஒருத்தனை விட்டு அந்த கடலோட ஆபத்து தெரியாம கடலுக்குள்ள இறக்குறாங்க. அவன் கடலுக்குள்ள போய் பாக்குறப்ப நிறைய மீன்கள் அந்த போட்டோட அடிப்பகுதியை கடிச்சிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு அங்க ஒரு பெரிய சுறா அவன் கிட்ட வந்ததும் பதட்டத்துல அவன் உடனே போட்டோட அடிப்பகுதியில இருந்து ஒரு கைப்பிடி மரத்தூளை எடுத்துட்டு வேகமா மேலே ஏறி வந்துடுறான். அந்த மரத்தூளை பார்த்த எல்லாருக்கும் இந்த போட் சீக்கிரமே மூழ்க போகுதுன்னு புரியுது. அவங்க பயப்படுற டைம்ல அந்த போட்டோட கேப்டன் எதுவும் ஆகாதுன்னு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா சேட்டலைட் ரேடியோ கனெக்ட் ஆனதால உடனே அவங்க சிச்சுவேஷனை சொல்லி லேண்டுக்கு தகவல் அனுப்புறாங்க. ஜாக் திரும்பவும் ஒரு லைஃப் போட்ல ஏறி ஒரு வீடியோ கேமராவை எடுத்துட்டு போட்டோட கண்டிஷனை வீடியோ எடுக்கிறதுக்காக கடல்ல போறான். அப்படி அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது சடனா பின்னாடி ஒரு பெரிய சுறா வர்றதை பார்த்துட்டு போட்ல இருந்தவங்க வேகமா அந்த ராஃப்ட இழுத்து அவனை காப்பாத்துறாங்க. அப்போ ஜாக் ஆசையா வளர்த்த பேரட் ஒண்ணு தெரியாம கடல்ல போய் விழுந்துருது. அவன் அதை கூப்பிடுறதுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய சுறா வந்து அதை அப்படியே கடிச்சு கொண்டு போயிருது. உடனே அவன் கோபத்துல போட்டுக்கு பக்கத்துல வந்த ஒரு சுறாவை பிடிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட அந்த போட்டுக்கு இழுத்து கொண்டு வந்து அதோட தலையிலேயே கத்தியால குத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சுறாவோட ரத்தம் போட்டோட அடிப்பகுதி வழியா லீக் ஆகுது. அந்த ரத்த வாசனைக்கு இன்னும் நிறைய சுறாக்கள் அங்க வந்து போட்டை சுத்தி வளைச்சிருது. அவங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த டைம்ல ஒரு பெரிய திமிங்கலம் அங்க வருது. திமிங்கலம் வந்ததால சுறா எல்லாம் பயந்து அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஆனா போன திமிங்கலம் திரும்பவும் கொஞ்ச நேரத்துல அந்த போட் பக்கத்திலேயே வருது. அப்போ அதுல ஒருத்தன் அவங்க சொல்ல கேட்காம ஒரு ஈட்டிய ரோப்ல கனெக்ட் பண்ணி அந்த திமிங்கலத்துக்கு மேல ஏறிறான். உடனே அந்த காயப்பட்ட திமிங்கலம் வேகமா போகும்போது அந்த போட்டே பயங்கரமா ஷேக் ஆகுது. நல்ல வேளையா அந்த ரோப் கட் ஆனதால அவங்க எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தன் மேப்பை பார்த்துட்டு போட் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றான். அதை கேட்டதும் அவங்க எல்லாரும் தலைக்கால் புரியாம சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தன் பிரஷ் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அங்க ஒரு கடல் பறவை பறந்து வர்றதை பார்த்துட்டு சந்தோஷத்துல அதை எல்லாருக்கும் சொல்றான். அதை பார்த்து அவங்க எல்லாருக்கும் நம்ம கரைக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு புரியுது. கரை கிட்ட போறப்ப பெரிய பெரிய பாறைகள் இருக்குங்கிறதால அந்த போட்ல இருந்த வெயிட்டான பொருட்களை நங்கூரமா பயன்படுத்தி பெரிய அலை வரும்போது ரோப்பை கட் பண்ணி அந்த அலையோட சேர்ந்து கரைக்கு போக பிளான் பண்றாங்க.